ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்டாஃபோர்ஸில் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்து டைட்டில் வந்து ஐடி போட போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்லைனரோட இல்லை மெட்டாஃபோர்ஸோட ஃபோர்ஸ் ஐடி வந்து எடுக்கணும். அந்த ஃபோர்ஸ் ஐடி இருந்தால் தான் நமக்கு வந்து அவங்களுக்கு கீழே வந்து நம்ம அப்லைனருக்கு கீழே வந்து வர முடியும். அதனால வந்து அதை எப்படி எடுக்கிறது முதல்ல அப்படின்னு பார்க்குவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெட்டாஃபோர்ஸ் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த மெட்டாஃபோர்ஸ் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள வாங்க, ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கவர் பாட்டமில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே சர்ச் கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கு காப்பி பண்ணோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் சர்ச் கொடுங்க. இப்படி தான் கேட்கும். இங்கே வந்து மேலே 3 டாட் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி இங்கே நெட்வொர்க்குன்னு இருக்குது இல்லையா, இதில் வந்து எத்தீரியம்னு இருக்குது. நம்மளது வந்து பாலிகான் மேட்டிக். இந்த பாலிகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்படி தான் வரும். இது வந்து இந்த ரைட் சைடு கார்னரில் 3 கோடு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி கனெக்ட் வேலெட் கொடுத்துக்கோங்க. ட்ரஸ்ட் வேலெட் கொடுங்க. டோக்கன் பாயிண்ட் இருந்தால் நம்ம டோக்கன் பாயிண்ட் கொடுக்கலாம். இதை ட்ரஸ்ட் வேலெட்டுன்றதுனால ட்ரஸ்ட் வேலெட் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி ட்ரஸ்ட் வேலெட் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெயிட் பண்ணுங்கள். இப்படி தான் வரும். இந்த சேஞ்ச் வேலெட்டை வந்து கிளிக் பண்ணி இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரைட் சைடு கார்னரில் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, 4 பாக்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் வரும். இப்படி ஃபுல் டவுனில் வந்தீங்கன்னா மை ப்ரொஃபைல், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் அவரோட ஃபோர்ஸ் ஐடி, அப்ளைனரோட ஃபோர்ஸ் ஐடின்னு இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம்னாலே இந்த ஃபோர்ஸ் ஐடி வந்து காப்பி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து காப்பி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நெக்ஸ்ட் வந்து நியூ வேலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு போகிறோம். இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிடுவோம். டோக்கன் பாக்கெட், அதில் தான் வந்து இப்போ ஃபோர்ஸ் ஐடி வந்து நம்ம போட போகிறோம். பாஸ்வேர்ட் போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த வந்து வேலெட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து மேட்டிக் ஒரு 2ம் டாய் ஒரு 35 வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து அவ்வளோ இருந்தால் தான் ஒரு 3 லெவல் டாக்டில் வந்து ஐடி போடுறதுக்கும் கேஸ் பீஸுக்கும் மேட்டிக் நமக்கு வேணும். பாலிகான் இது வந்து ஓகே. இப்போ வந்து இதில் வந்து டிஸ்கவர் கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து சர்ச்சு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மெட்டாஃபோர்ஸ் ஃபேஸ் அந்த லிங்க் கொடுத்துருந்தாலே அதே சேம் லிங்க்கை இங்கேயும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். நியூவான்றதுனால ரிஜிஸ்டர் கொடுக்கணும். ரிஜிஸ்டர் ஃபார் மெட்டாஃபோர்ஸ் யூ ஹேவ் யுவன் அப்லைன். ஆமாம், அப்லைன் இருக்காங்களா, ஆல்ரெடி இருக்காங்க கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இங்கே ஃபோர்ஸ் ஐடி வந்து கேட்குது. நம்ம இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோர்ஸ் ஐடி வந்து. இப்போ அக்செப்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் சைனிங் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த ஐ அக்ரி ஸ்ட்ரீம் ஆப்ஷன் ஐ எம் நாட் சிட்டிசன் ஆஃப் யூஎஸ்ஏ ஆர் த யூஏ, அது 2 பாக்ஸும் கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்துக்கோங்க. டோக்கன் பாக்கெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் நடக்குது. கன்ஃபார்ம் பேமெண்ட். ஐடி வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் வேலெட் கனெக்ட் கொடுக்கலாம். இப்போ ஏன்னா வந்து ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் உள்ள போனதுமே. இதில் வந்து டாக்டில் கேஎம்எஃப் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் தான் வந்து ஐடி நம்ம வந்து போட போகிறோம். இது வந்து ரெட் கலராக இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளியரை கேட்ச் கொடுத்துருங்க. ஏன்னா அது வந்து கிளியர் கேட்ச் கொடுத்தா தான் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அந்த ரெட்டாக இருக்கிறது வந்து க்ரீனாக மாறிடும். இப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் ஆக்டிவேஷன்
இதை வந்து ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட் லெவல் 5 டாய் கொடுத்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோசஸ் இதில் கொடுத்தீங்கன்னா இப்படி கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்து பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. லெவல் 1 வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறோம். டயர் வந்து இதுக்கு மேலே எல்லா ப்ராசஸுமே இதே மாதிரி தான் இருக்கும். செகண்டு, தேர்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்டிவேஷன் ஆஃப் லெவல் வெயிட் பண்ணணும். மறுபடியும் இதே மாதிரி கன்ஃபார்ம் பேமெண்ட் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இன்னொரு வாட்டி கேட்கும். 2 வாட்டி கொடுத்தா தான் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது நம்மளது வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் லெவல் வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் லெவல் ஆக்டிவேஷன் கொடுக்குறோம். டிக் ஆகிருக்கு. ஓகே, ப்ராசஸ் எடுத்து கொடுங்க. கன்ஃபார்ம் ஆத்திகேஷன் கேட்குது. இதே சேம் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு 3வது லெவலு, 4வது லெவலு அந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து மேட்ரிக்ஸ் பிளானில் வந்து அப்படியே டபுளாக 5 டாய், நெக்ஸ்ட் லெவல் 2வது லெவல் வந்து 10 டாய், 3வது லெவல் வந்து 20 டாய், அப்படியே டபுளாக போயிட்டே இருக்கும். தேங்க்யூ.